வீட்டிலிருந்து கவிதைக்கு குமரகுருவன் பள்ளி பயிர பேரலி ஆசிரியர் குழந்தைகளுக்கும் என்னை போன்ற மாணவ செல்வங்களுக்கும் என்பாடியவா நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் சிறப்பான வாழ்க்கை கல்வியா செல்வம் வாங்கி பட்டிமன்ற கல்விதான் லட்சுமி பேச வந்துள்ளனர். செல்வம் தான் பெரியா ரிஷிகா சொல்லுள்ளனர். முதலில் வாங்க உங்க உரையை கேட்க ஊரே ஊர்வலமா இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் காவியா. நான் பொருள் செல்வத்தை பற்றி பேச வந்துள்ளேன். 4 பேர் நம்மளை மதிக்கணும்னா ஒன்று பைத்தியக்காரனா இருக்கணும், இல்லை பணக்காரனா இருக்கணும். மதிப்பு மரியாதையும் தேவைன்னா கண்டிப்பா பணக்காரனாக தான் இருக்கணும். நடுவர் அவர்களே, காசு என்பது நம்ம பிறக்கும் போதே நம்ம கூட டிராவல் ஆகிற விஷயம். எப்படி தெரியுமா? பெர்த் சர்டிபிகேட் வாங்க பைசா, அது கொடுத்தா கையெழுத்து போடுவாங்க நைஸா. குழந்தை 3 kg இருக்கும் போது எனக்கு 3 kg சேர்த்துருவாங்க. அதுக்கும் காசு. கொஞ்சம் வளர்ந்தா ஸ்கூல், அதுக்கும் ஃபீஸ். ஸ்கூல் முடிச்சா காலேஜ், காலேஜ் முடிச்சா மேரேஜ். காசு இருந்தா நீ பிரஸ்டேஜ், இல்லனா நீ வேஸ்டேஜ். பணம் பத்தும் செய்யும், பணம் பாதாளம் வரை பாயும். கல்விதான் சிறந்தது என்று சொல்றீங்க, ஆனா கல்வி கற்க பணம் வேண்டும் அல்லவா? பணம் மனிதனுக்கு உயிர் நாடி கூட சொல்லணும். பணம் இல்லைன்னா ஒன்றும் இல்லை. அது தெரியுமா உங்களுக்கு? பல இருக்கிற பட்டு படலைகளும் படிச்சுட்டு சொல்லுங்க, நகை போட்டாதான் நம்மை மதிக்கிறார்கள். நம்ம பிள்ளைகளை கல்விக்காக மட்டும் படிக்க வைக்கிறோம் நீங்க நினைக்கின்றீர்கள். எதை படித்தால் அதிக வேலையும் அதிக சம்பளமும் கிடைக்கின்றீர்கள் அவங்க நினைக்கிறார்கள். பஸ் நான் படிக்கின்றேன் என்று பஸ்ஸில் டிக்கெட்டில் பயணிச்சுட்டு இல்லாமல் போக முடியுமா? இல்லை காய்கறிகள் இலவசமாக வாங்க முடியுமா? எல்லாவற்றையும் பணம் தானே தேவைப்படுகின்றது. அதனாலே பொருள் செல்வம் தான் சிறந்தது என்ற தீர்ப்பை கூறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். காசுதான் பிரஸ்டேஜ், இல்லைன்னா நீ வேஸ்டேஜ்னு சொல்லி இப்போ உள்ள காலகட்டத்தை பற்றி சொல்லியிருக்காங்க நம்ம காவியா. அதுக்கு வேற அவங்க நன்றி சொல்லிக்கலாம். அதுக்கு நம்ம சரணி என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு இருக்க வேண்டாமா? வாங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சரண்யா. நான் கல்வி செல்வத்தை பற்றி பேச வந்துள்ளேன். நடுவரையா, எனக்கும் பேசிய சகோதரி காவியா என்ன சொன்னார்கள் கவனித்தீர்களா? அவங்க நிறைய சொன்னாங்க. உங்களுக்கு என்னவா வேணும்? பத்தும் செய்யுமான்னு சொன்னாங்க அவங்க. ஆமா, பணம் எந்த பத்தும் செய்யும் தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க கேட்போம். கோபம், ஆணவம், திமிரு, அகந்தை, இழிவான செயல், இழிவான பேச்சு, இழிவான நடவடிக்கைகளால் கிணத்துக்கு சமமாக நடப்பான் ஐயா. பணம் இந்த பத்தும் ஐயா செய்யும் ஐயா. இதை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் ஐயா. பணம் தேவைதான், ஆனால் கல்வி செல்வமே என்றும் அழியாத செல்வமாகும். கல்வி செல்வமே சிறந்த செல்வமாகும் என்றும் நான் அடித்து கூறுவேன் ஐயா. ஐயா, இப்போ அவங்க சொன்னாங்க பஸ்ல போனா பணம் தான் தேவைப்படும். ஆனா ஒரு பஸ் எந்த ஊருக்கு போகுதுன்னு நமக்கு பார்க்க தண்ணி தான் தேவைப்படுது. எந்த ஊருக்கு போகுதுன்னு தெரியாம சும்மா ஏறி போக முடியுமா? நீங்களே சொல்லுங்க. அவங்க பெட்ரோல் ஸ்டாப்ல இறக்கி விட்டு போயிடுவாங்க. அவங்க அந்த இடத்துல இறக்கி விட்டு போயிடுறாங்க. தெரியாதுங்களா? அது நம்ம கல்வி தானே தேவைப்படுது. நிச்சயமா அதை கூட யாரையாவது கேட்டு இந்த பத்தி எது ஒரு போது கேட்க முடியுமா? காய்கறி இலவசமா வாங்க முடியும்னு சொன்னாங்க. அந்த காய்கறி இப்போ ஒரு காய்கறி கிடைக்க முடியாது. இங்க காய்கறி வாங்கினோம்னா அந்த காய்கறியோட விலை கடைக்காரன் சொன்னாங்கன்னா நம்ம எவ்வளவு கொடுக்க முடியும்? பணம் தான் இருக்குன்னு சொல்லி வாரி வாரி இறக்க முடியுமா? சொல்லுங்க நீங்களே. கால் வேலை இறச்சா ஆண்டியா தான் போகணும். அவன் எவ்வளவு கேட்டா நம்ம பார்த்து கணக்கு பண்ணி தானே கொடுக்க முடியும். அதுக்கு கணிதம் வேணும், கல்வியே கணிதம் வேணும், கல்வி தானே அவசியமா தேவைப்படுது. கல்விதான் நம்ம எல்லாம் கேட்டதுக்கு காரணம். கல்விதான் நம்ம அறிவுத்திறனை வளர்க்கிறது. நன்மை தீமைகளை பகுத்தறிந்து நமக்கு நல்வழியில் தான் நம் வாழ்வை அமைத்துக் கொள்ள வழி செய்கிறோம். வறுமையிலும் செம்மையாக வாழ்பவன் கட்டறிந்தவன் ஆவான், வல்லாதவன் அறியாமல் தவறு செய்கிறான். எனவே நம்மை மேம்படுத்துவது கல்வியாகும். ஆகவே நம் வாழ்க்கைக்கு தேவை கல்வி செல்வமே. நடுவரையா, கல்வி செல்வத்துக்கே தீர்ப்பை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு வாழ்க்கை அனைவருக்கும் வணக்கம். நான் இங்கு பொருட்செல்வமே பெரியது என்று தலைப்பில் உங்கள் முன்னால் பேச வந்துள்ளேன். கல்வி கத்துக்கிறது நல்லதுதான் நடுவரே, ஆனால் அது கடைக்கு சென்று பொருள் வாங்க வேண்டும் என்றால் கல்வியை கொண்டா போய் பொருள் வாங்க முடியும்? அதுக்கும் பணம் தானே தேவைப்படுது. அப்போ பொருள் வாங்க வேண்டும் என்றாலும் பணம் தான் ரொம்ப முக்கியமா இருக்கு. படிக்கணும் என்பது சரிதான், ஆனா அதுக்கு தேவையான நோட்டு, பேனா, பென்சில் எல்லா பொருளையுமே பணம் கொடுத்து தானே வாங்க முடியும். கல்வி கற்றால் மனசு நிறையும், ஆனா வயிறு நிறையாது. வயிறு நிறைய என்ன வேணும்? சாப்பாடு என்னங்க? அரிசி, பருப்பு, காய்கறி இதெல்லாம் சாப்பாடு. அரிசி பருப்பு வாங்குறது கூட நமக்கு காசு தானே தேவைப்படுது. இப்ப என்னன்னா நடுவர்களே, நீங்க எதுக்காக படிக்கீங்க சொல்லுங்க. படிச்சு நல்ல வேலைக்கு போய் சம்பாதிக்கணும். அப்படின்னா நீங்களும் படிச்சு வேலைக்கு போய் சம்பாதிக்கணும் தானே ஆசைப்பட்டீங்க. அப்போ உங்களுக்கு பணம் தானே ரொம்ப முக்கியம்.
மனிதன் வந்து படிச்சு வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னு தான் ஆசைப்படுகிறான். இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணி ஒரு மருத்துவராகிறதுக்கு கூட ஒரு பணம் தான் ரொம்ப முக்கியமா இருக்கு. அவங்க கல்வியை பார்க்கறதே கிடையாது. ஒருவன் படிக்காமல் செல்வம் மட்டும் வைத்திருந்தால் அவன் எங்க வேணா செல்லலாம், எல்லாருமே அவனை மதிப்பாங்க. ஆனா ஒரு படிச்சவன் வந்து செல்வமே இல்லாம இருக்கும்போது அவனை யாருமே மதிக்கவே மாட்டாங்க, அவனால எங்கேயும் செல்லவும் முடியாது. இப்போ ஒரு ஓட்டு குத்துனாலும் கூட நமக்கு வந்து பணம் தான் ரொம்ப முக்கியமா இருக்கு. அதே மாதிரி ஒரு குடும்பத்துல வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து கல்யாணம், அந்த பொண்ணு வந்து PhD படிச்சிருக்கா. ஆனா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன சொல்றாங்க, 100 சவரன் நகையும் 5 லட்சம் ரொக்க பணமும் கொடுத்தா இப்பவே கல்யாணங்காங்க. அப்போ வந்து அந்த கல்வியை வந்து அவங்க பாக்குறது கிடையாது, வெறும் பணத்தை தான் பார்க்காங்க. ஆகையால் பொருட்செல்வமே பெரியது என்று என் உரையை நான் இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். எனக்கு வாய்ப்படுத்ததுக்கு நன்றி. 100 சவரன் நகையும் 5 லட்சம் ரொக்க பணம் இருந்தா இப்பவே கல்யாணம் சொல்ற சமூகத்தை பத்தி எடுத்து சொல்றாங்க நம்ம பேசுக்கு. அதுக்கு அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லிக்கலாம். அதுக்கு நம்ம போகும்போது என்ன பதிலடி சொல்ல போறாங்கன்னு நம்ம அனைவருக்கும் வணக்கம். கல்வி சுதந்திரம் பெரியவர் தலைப்பில் நான் இங்கே பேச வருவேன். கையிலுள்ள செல்வத்தை காட்டும் நிலைத்த புகழுடைய கல்விதான் ஒருவருக்கு வாழும் இறுதி வரையும் கைகொள்கிறது. கல்வி முக்கியத்துவம் என்றால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே திருக்குறளில் கற்க கசல கற்பவை கற்பின் நிற்காதது என்று திருவள்ளுவர் கூறுகிறார். அதற்கு கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை கூறிலும் கற்கை நன்றே. இதற்கு என்ன அர்த்தமிட்ட ஊற்றிதான் இருக்கும். ஒரு மனித வாழ்க்கையில் பிச்சை எடுத்தாவது படிக்கணும், பிச்சை எடுத்தாவது கல்வி கற்பது நல்லது. இந்த ஏழையாக இருக்கும் முறை நான் சிறந்ததாக ஆக்குவது கல்வியை. இப்புள்ள காலத்துல யார் வித்தியாடி ஸ்கூலுக்கு அனுப்பாம இருக்காங்க நடுவது. காலையில 6 மணிக்கு அம்மா மூஞ்சி தண்டிச்சு அடிச்சு வருத்தி விடுறாங்கப்பா. நமக்கு ஆரியா சொன்னாங்க 3 கேஜி வந்தாலே 3 கேஜி அனுப்பிதான் சொன்னாங்க. ஆமா, அப்போ தெரியாத கல்வி முக்கியத்துவம் இப்ப தெரிஞ்சதுனால தான் அனுப்புறாங்க. இப்போ மனிதன் பேர நிலையிலேயே விட்டுவிட்டா அவன் விருந்தமாகி விடுவான். அவனை மனிதனாக மாற்றுவதே கல்விதான். இப்போ அவங்க கேட்டாங்க எதுக்கு படிக்க போறீங்க, அது நடுவரையா சொன்னாங்க படிச்சாதானே சம்பாதிக்க முடியும்னு சொன்னாங்க. சம்பாதிக்கிறதுக்கு தேவையான படிப்பு தானே, படிச்சாதானே சம்பாதிக்க முடியும். இப்போ ஒரு பொண்ணுக்கு கல்யாணம்